Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு அப்பம் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்க போறோம். அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்துல வெல்லத்தை போட்டுட்டு தண்ணியை ஊத்தி நல்லா கரைச்சோம் அப்படினா சீக்கிரமா கரைஞ்சிரும் கட்டி இல்லாம. இது இப்ப நம்ம வந்து பாகு காய்ச்ச போறது கிடையாது. இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து அழுக்கு தூசி இல்லாத அளவுக்கு வடிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்காக தான் இத கரைக்கிறதுக்காக தான் அடுப்புல வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து 1க்கு ஒரு 2 கப் வச்சு தண்ணி ஊத்துங்க. ரொம்பவும் தண்ணி ஊத்த வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா அழுக்கு மண்ணெல்லாம் எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவுல ரவையை போட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். நான் ஏலக்காய் தூளை பாகுலயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஈவனா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருக்க பாகை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவு மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். அதை ஒரேடியாக ஊற்றி கிண்ட வேண்டாம், இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆகிடும். அகைன் நம்ம மாவு போடுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கோங்க. சப்போஸ் அந்த நம்ம பாகு காய்ச்சின அந்த தண்ணி வந்து தீந்து போச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி நம்ம கரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு இப்போ கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அப்பத்துக்கு நம்மளோட மாவு ரெடி. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் ஊற வச்சிங்க அப்படின்னா போட்டிருக்க ரவையெல்லாம் நல்லா ஊறிக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம அப்பம் சுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ரொம்ப நெருப்பு வந்து அதிகமாக வச்சு சுட வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இல்லாட்டி நம்ம போட்டிருக்க வெல்லத்துக்கு கருகிடும் அப்பம். ஒன்றா தான் அப்பம் வந்து போட்டு எடுக்கணும். ஒரேடியாக 2-3 இது போட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றோடுக்கு ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் ஒன்றா போட்டு அப்பத்தை வறுத்து எடுத்துக்கலாம். புகார அளவுக்கு எண்ணெயும் சூடு பண்ணாதீங்க. ஓரளவு எண்ணெய் வந்து ஓரளவு காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சமாக அது மேலே எண்ணெயை வந்து தெளிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா கலர் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு அப்பம் வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அவ்வளோ நேரம் தான் ஆகும். அதுமாரி ஒன்றாவே போட்டு எடுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா கலர் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ப சோடா எதுவுமே போடணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே போடாமே இந்த மாதிரி நல்லா அப்பம் உப்பெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நாம் அப்பமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம எண்ணெயிலேருந்து அதை. இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக, பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி. இதை ஒரு ஈவினிங் டைமில் இது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துடுவோம். நம்ம அப்பம் ரெடி. இந்த அப்பம் உங்களுக்கு இந்த அளவுகளோட செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.